டொரண்டோ நகரம் 2026 பட்ஜெட்டில் கடுமையான செலவு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயாராகி வருகிறது. வரவிருக்கும் நகர தேர்தலை கருத்தில் கொண்டு சொத்து வரி உயர்வை குறைவாக வைத்திருக்க மேயர் ஒலிவியா சவ் நிர்வாகம் முயற்சி செய்து வருகிறது. 2023 பதவியேற்ற முதல் ஆண்டில் நகர நிதி பற்றாக்குறையை சமாளிக்க 9.5% சொத்து வரி உயர்வு அமல்படுத்தப்பட்டது. இது நகர இணைப்பு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய உயர்வாகும். ஆனால் 2026 தேர்தலை முன்னிட்டு இந்த ஆண்டு லீன் பட்ஜெட் எனப்படும் சுருக்கமான பட்ஜெட் கொண்டு வரப்படும் என நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக அவசியமற்ற பணியிடங்களுக்கு நியமன தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் செலவு குறைப்பிற்காக டொரண்டோ பார்க்கிங் அத்தாரிட்டி போன்ற அமைப்புகளில் நிர்வாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பட்ஜெட் தலைவர் ஷெலி காரல் மக்களின் வாழ்க்கை செலவை கருத்தில் கொண்டு வரி உயர்வு மிக குறைவாக இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேயர் ஒலிவியா சவ்வும் மத்திய அரசு நிதி வழங்காவிட்டாலும் அதன் சுமையை நேரடியாக மக்கள் மீது போட மாட்டோம் என தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் $3 மில்லியன் மேற்பட்ட வீடுகளுக்கு நகர நிலமாற்று வரி உயர்வு மூலம் சுமார் $150 மில்லியன் வருவாய் கிடைக்கும் என நகரம் எதிர்பார்க்கிறது. இதனால் சாதாரண வீட்டு உரிமையாளர்களின் வரி சுமை குறையும் என கூறப்படுகிறது. அரசியல் ஆய்வாளர்கள் வரி உயர்வை கட்டுப்படுத்தும் இந்த முயற்சி தேர்தல் அரசியலின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது என கருத்து தெரிவித்துள்ளார். சமீப காலமாக டிடிசி போன்ற முக்கிய சேவைகளில் மக்களின் திருப்தி குறைந்துள்ள நிலையில் இந்த பட்ஜெட் மேயரின் மீண்டும் தேர்வு வாய்ப்பை தீர்மானிக்க முக்கிய காரணியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாரம் நகரமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.